ட்ரம்ப் ஒரு பொழுது ஒரு வழி சாலையா அத அமைச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் விஜய் அவர்களுக்கு தான் அது ஆமா. இந்த மலேசியாலே ஃபர்ஸ்ட் ட்ரம்ப் அவர்களுக்கு வந்து தான் பண்ணாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா, ஒரு தமிழ்நாட்ட சேர்ந்த ஒரு தளபதி அவர்களுக்கு, எங்க அண்ணன் அவர்களுக்கு இந்த மாரி ஒரு வழி அமைச்சு பண்ண அந்த மலேசியா கவர்மெண்ட்டுக்கு எங்க மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். அங்க மாலிக் அப்படின்றதான் ஏற்பாடுகள் பண்ணியிருந்தாங்க. அது எப்படின்னு இருந்துச்சு அந்த ஒரு பாண்டிங்? ஏன்னா, நான் வந்து இங்க டிஸ்ட்ரிபியூட் பண்றேன். ஒரு நிகழ்ச்சி ஏற்பாடு பண்றேன் அப்படின்னு மட்டும் இல்லாம, விஜய் சார் கூடவே டிராவல் பண்ணி, அந்த உங்களுக்கெல்லாம் பார்க்கும்பொழுது நான் எல்லாத்துலயுமே ரொம்ப ஃப்ரெண்ட்லியா ம். பேசுறாரு. எப்படி இருந்தார் அந்த மாலிக்? இல்ல அவரு அண்ணன் வந்து விமானத்துல வரும்போது தனியா அங்க இருந்து ஒரு கார்லாம் கொண்டு போயிட்டு, அங்க அந்த அந்த அங்க அந்த ஊர் கலைகள வந்து இது பண்ணி வரவேற்பு விதமா இருக்கட்டும். அந்த இடத்துல மைக் வந்து ஒருத்தர் கீழ வச்சிருந்தாங்க. ம். அத வாங்கி அண்ணன் கையில வச்சுக்கினாரு. இதெல்லாம் யாராலயும் பண்ண முடியாதுங்க. சும்மா மீடியால வரணும்லாம் இல்ல. அந்த உணர்வு, அந்த பசங்க சின்ன பசங்க பண்றாங்க. அந்த உணர்வ நம்ம வெளிப்படுத்தணும். அத வச்சு அழகா அது கிட்டத்தட்ட பார்த்தா ஒரு 10 கிலோ அந்த வெயிட்ட புடிச்சுட்டு இருக்காரு. ஓகே. அந்த கலைகளுக்கு முடியிற வரையும் அந்த புடிச்சிட்டே இருக்காரு. இதெல்லாம் ரொம்ப அற்புதமா இருந்தது. அவர் கூட்டு வந்த விதமா இருக்கட்டும், ஹோட்டல்ல இப்ப இதே நம்ம தமிழ்நாட்டுல ஒரு ஹோட்டல்னு கிட்டத்தட்ட ஹோட்டலே ரொம்பிட்டு இருக்கோம். ம். அங்க அந்த அளவு ஒரு கட்டுப்பாடா வச்சிருந்தாங்க. எல்லாமே ஒரு கட்டுப்பாடா ரொம்ப நீட்னஸா இருந்தது. எல்லாம் ஒரு ஒரு இதுவும் பக்காவா. வெளிய வந்து நிக்க சொல்ல நைட்டு ரொம்ப நேரம் நிக்கிறாங்கன்னா, நைட்டு வந்து அண்ணன் ஒரு 11 மணி, 12 மணி போல வந்து வெளிய கை காமிச்சுட்டு, ஓகே. அவங்க வச்சுக்கிற கிஃப்ட் எல்லாம் குடுக்குறாங்க. அதெல்லாம் அவர் ரிசீவ் பண்றாரு. அண்ணன் வாங்கி வச்சுக்கிற ஒரு புக்கே ஒரு சின்ன ஒரு பூவா இருந்தாலும், ம். தளபதி அவர்கள் வந்து வாங்கி, அத வச்சுக்க மறுநாள் காலையிலயே வந்து இந்த மாரி இதெல்லாம் விஷயம் பண்ணும்போது நல்லா இருந்தது.